எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் சூப்பர் ஸ்டடி மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, நல்லா படிப்போம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல சிரமம் இருக்கும். அதாவது இப்போ ஒரு கொஷின் கொடுத்து எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்மளால எழுத முடியாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கும், அடுத்த லெவல் போகிறக்கும் சின்ன சின்ன சிம்பிளான டெக்னிக்ஸ், ஆனால் அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற ஸ்டடி மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எல்லாருமே வந்து செப்பரேட்டாக ஒரு நோட் வச்சுக்கோங்க. அலாங் வித் தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கலர் பென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பென்சில், பென் எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. சொல்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே சடனாக வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, 1 மந்த்துக்கு ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் இதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரிவிஷனுக்கான ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து வாட் இஸ் த சிலபஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எனி எதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன வேணாலும் நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கோத்ரூ பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதை வந்து நம்ம எப்படி கோத்ரூ பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம எப்படி கோத்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து வி ஷுட் நோ த கொஷின் பேட்டர்ன். எப்பவுமே வந்து என்ன மாதிரியான கொஷின் பேட்டர்ன் வரும் அதை வந்து நம்ம எப்பவுமே கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேர்ட் லிமிட்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாகவே போர்டு எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 100 to 120 வேர்ட்ஸ்குள்ளே வந்து உங்களோட ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் லிமிட் பற்றி தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செப்பரேட் நோட் வந்து தனியாக வந்து நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். அது வந்து 3 டைப் ஆஃப் நோட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், 1, 2, 3ன்னு. ஸோ அதை என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர்ஸில் நம்ம என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். லாங்குவேஜ் பேப்பர் யூ நோ தட், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதில் வந்து எப்படி நிறைய பேர்த்துக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற இடமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ அந்த வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து சீக்கிரமாகவே எழுதி முடிச்சிடுவாங்க, சில பேருக்கு வந்து டைமே பத்தாது, ரொம்ப போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து ப்ரிசைஸை பண்ணி எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம என்ன ஹெல்த்தி ஃபுட்டு எப்படி எடுத்துக்கலாம் டியூரிங் எக்ஸாம் டைம். இல்லை நார்மலாகவே வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. அப்புறம் சில எக்ஸசைஸ், அதாவது சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், சில எக்ஸசைஸ், அது வந்து நம்மளோட மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போக நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில என்டர்டைன்மெண்ட்டும் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து ஒரு போர் அடிக்காமல் நம்ம அதை வந்து இது பண்ணலாம். இந்த என்டர்டைன்மெண்ட்டும் வந்து ஸ்டடி ஓரியன்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென் இது போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரியை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெமரியை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 2-3 டெக்னிக் இருக்கு, அதை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா வந்து கம்பல்சரி சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது என்ன கம்பல்சரி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தென் ஸ்லீப்பிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ நேரம் தூங்கலாம், என்ன மாதிரி தூங்கலாம், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃபார்முலா பண்ண போகிறோம், சிலபஸ் வந்து கவனிக்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எத்தனை வருஷத்துலேருந்து நம்ம படிக்கலாம், எப்படி படிக்கலாம், கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி படிக்கணும், எவ்வளோ வேர்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ செப்பரேட் நோட், ஒரு 3 நோட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கணும், அதில் என்னென்ன நம்ம பண்ணலாம்.
அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி கொண்டு வரது, ஒரு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எப்படி வந்து நம்ம மெமரி பூஸ்ட் பண்ணலாம், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் இது கூட சேர்த்து கொஞ்சம் நம்ம லைஃப்பில் என்டர்டைன்மெண்ட்டு கொண்டு வரணும், மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறது, சில கம்பல்சரி திங்ஸ் என்னென்ன பண்ணுனா நம்மகிட்ட வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாகும். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்கலாம், என்ன மாதிரி தூங்கலாம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்கான ஒரு ஓவர்வியூ, ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்.